சென்னை பெரவள்ளூரில் நேற்று இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டு 2 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். மேலும் விவரங்கள். சென்னை பெரவள்ளூர் லோகோ ஒர்க்ஸ் பகுதியில வசித்து வந்த சந்துரு என்பவர் நேற்று கொலை செய்யப்பட்டார். சந்துரு பெரவள்ளூர் பிவி காலனி பகுதியில பெங்கால் என்ற ஒரு நபர் உள்ளிட்ட அவருடைய சில நண்பர்கள் சிலருடன் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. மது போதையில் நண்பர்களிடையே ஏற்பட்ட வாய் தகராறு கைகலப்பாக மாறி இதனையடுத்து சந்துரு நண்பர்களால் மது அருந்திய அந்த நண்பர்களால் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில கொலையாளிகள் கொலை செய்துவிட்டு அங்கிருந்து ஆட்டோவில் தப்பிச் சென்றது தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாக போலீசார் தப்பிச் சென்ற நபர்கள் குறித்து விசாரணை நடத்தியதில் கொலை வழக்கில் திருவான்மியூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அருணாச்சலம் மற்றும் அடையாறு பகுதியைச் சேர்ந்த மற்றொரு ஆட்டோ ஓட்டுநர் தமிழரசன் ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு முக்கிய குற்றவாளியான ஒரு நபரை மட்டுமே கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெங்கால் என்ற ஒரு நபர் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த நபரையும் தேடி வரக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவேக் என்ற ஒரு நபரை கைது செய்து மற்றொரு நபரை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.